Hello students, welcome Somukala official channel. Easy method of multiplication table நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 14th டேபிள். நான் எப்பவும் போல் டேபிள் ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஆன்சர்ஸை ரைட் பண்ணலாம். இப்போ டேபிளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய என்னென்ன பண்ண போகிறோம் நம்ம டேபிளுக்குள்ளே அப்படிங்கிறத நான் ஹிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வீடியோஸில் போய் யூடியூப்பில் சோமுக்கலா அஃபிஷியல் சேனலுங்கிற யூடியூப் சேனலில் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து தம்ப்நெயில் வைக்கிறதுக்கோ அல்லது ஃப்ரண்ட் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கோ இப்போதைக்கு தெரியல. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறங்காட்டிக்கு எனக்கு அதில் வந்து நாலேஜ் இல்லை. பட் ஆனால் நான் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் கூடிய விரைவில் எல்லாத்தையுமே செய்வேன். இப்போ நம்ம டேபிள்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு வச்சு ஒமிட் பண்ணாதீங்க. இப்போது நம்பர்ஸ் இப்போ 14th டேபிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிளுடைய ஹிண்ட் என்னென்னா ஒரு டேபிளுக்குமே இந்த பேஜில் நம்மளுக்கு ஹிண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஈவன் நம்பர்ஸுங்கிறத நம்ம ஒரு டேபிள்லையுமே ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 0 2 4 6 8 ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொன்னாவே உங்கள் மைண்டில் தெரியும் 0 2 4 6 8. ஸோ அந்த 14th டேபிளில் ஆர்டர் படி நம்மளுக்கு என்ன வருதுன்னா 4 8 2 6 0. இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வந்து 48260ங்கிற ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு செகண்ட் டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். 4th டேபிளையும் நம்ம இதே ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ 14th டேபிள் ஒரு டேபிளுக்கு ஒரு லிங்க் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் டேபிள் முடித்தவங்கனால 12th டேபிளை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். 3rd டேபிள் முடித்தவங்கனால 13th டேபிளை முடிச்சிட முடியும். 4th டேபிளை கம்ப்ளீட் பண்ணவங்கனால 14th டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ஒரு டேபிளுக்கும் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸில் உங்களுக்கே புரியும். அப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம டேபிள்ஸோடது எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன்னா இந்த மாதிரி தான். 2 times ஒன்ஸ் நம்ம ஒரு நம்பர் இக்னோர் பண்ணுவோம். மறுபடியும் 2 times ஒரு நம்பர் இக்னோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 times ஒன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 times ஒன்ஸ் பண்ணுவோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 times, நெக்ஸ்ட்டு 2 times, நெக்ஸ்ட்டு 3 times, நெக்ஸ்ட்டு 2 times. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அப் டு 10 வரைக்கும், அதுக்கடுத்த அப் டு 10ம் இதே மாதிரி தான் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இப்போ டேபிளுக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டே பாயிண்ட் தான். ஒன்று ஈவன் நம்பர்ஸில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த எவ்வளோ டைம்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம நம்பர்ஸை இக்னோர் பண்ணுறோங்கிறது மேட்ரு. ஸோ இந்த 12th டேபிள்லேருந்தே வந்து இக்னோர் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி தான் வரும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்குங்க. 14th டேபிள்னாவே 2 times ஒன்ஸ் பண்ணுவோம். மறுபடியும் 2 times ஒன்ஸ், 3 times ஒன், 2 times ஒன்ஸ். ஸோ இது மைண்டில் இருந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 minutesல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம டேபிளுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு 2 numbers ரைட் பண்ணிடுறீங்க. 1 2 numbers ரைட் பண்ணதையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் பண்ணிடணும். ஒரு நம்பரை இக்னோர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவீங்க, 1 2 ஒரு நம்பரை ஆஃப்டர் 3 வந்து இக்னோர் பண்ணிவிட்டு